உன்னத பாட்டு 6ஆம் பாகம். அன்பானவர்களே, 5ஆம் பாகத்திலே நான் 1வது அதிகாரத்தின் 12ஆம் 13ஆம் வசனங்களை உங்களுக்கு விளக்கினேன். அதிலே நான் உங்களுக்கு காட்டினேன் எப்படி மணவாட்டி மணவாளனாகிய ராஜாவுக்கு அந்த பாடலை பாடுகிறாள் என்று. சபை இயேசுவுக்கு பாடுகின்றது. அதிலே காமம் கிடையாது, காடைத்தனம் கிடையாது, பாலியல் கிடையாது, அசுத்தம் கிடையாது. ஆனால் அழகான அந்த கவிதை லட்சணத்தில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அந்த பாடலை பாடுகிறது என்று நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 12வது வசனத்தில் வருகிற ராஜா இயேசு, ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் எப்படி இயேசுவானவர் சபையோடு அவர் மிகுந்த ஐக்கியமாய் போஜனம் பண்ணுகிறாரோ, என்னுடைய நள தைலம் தன் வாசனையை வீசும். யோவான் 12வது அதிகாரத்திலே மரியாள், அதாவது லாசருவின் மார்த்தாளின் சகோதரி மரியாள், எப்படி அந்த நள தைலத்தை அந்த இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அந்த முழு இடத்தையும் நறுமணத்தால் நிறைத்தாலோ, அதுபோல சபையானது இயேசுவானவரின் மரணத்தை, அவரது அடக்கத்தை, அவரது உயிர்த்தெழுதலை என்றுமே மறவாமல் அவரோடு போஜனம் பண்ணி அந்த ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அந்த நறுமணத்தை வீசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 13வது வசனத்தில் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று என்று சொல்லும் பொழுது, அந்த ஸ்தனங்கள் மார்பகம் என்பது ஒரு பாலியல், ஒரு உடல் அங்கம், ஒரு அசுத்தம், ஒரு காடைத்தனம் அல்ல. அது ஒரு அழகான ஒரு கவிதை. எப்படி இஸ்ரவேலிய பெண்கள் அந்த வெள்ளை போலத்தை தங்களது மாலைகளிலே அந்த குப்பியிலே அணிந்து கொள்வார்கள் இருதயத்திலே, அதுபோல நாம் மணவாளனை இயேசுவை நமது இருதயத்துக்கு அருகில் வைத்து கொள்ள வேண்டும். வாசனை வீசிக்கொண்டு அவரையே வாசனை வீச பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்போ அதிலே இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இயேசுவானவர் நமது இருதயத்துக்கு அடுத்தவராய் இருக்க வேண்டும். நமது இருதயத்திலே மற்ற விஷயங்கள் இருந்தால் இயேசுவானவருக்கு இடம் இருக்காது. நமது இருதயங்களில் இருப்பது யார்? உங்கள் இருதயங்களில் இருப்பது யார் அல்லது என்ன? என் இருதயத்தில் இருப்பது யார் அல்லது என்ன? இன்றைக்கு உலகம் தங்களது இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று. பரவாயில்லை, இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அந்த இருதயத்துக்குத்தான் நாம் மரித்து மறுபடியும் பிறந்து விட்டோமே. இனியும் கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறின நிலையில், இயேசுவின் மணவாட்டியாய் வந்திருக்கும் நிலையில் இன்னும் நமது இருதயங்கள் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்க வேண்டுமா? அந்த திருக்குகளை, கேடுகளை இருதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை கொண்டு வந்து இருதயத்திலே வைப்போமே. அவரது வார்த்தைகளை என் இருதயத்திலே நிறைப்போமே. எப்படி நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவீர்கள்? எப்படி நாம் இயேசுவை நமக்கு அருகாமைக்கு கொண்டு வருவது? நமது அருகாமைக்கு கொண்டு வருவது அவரது வார்த்தை மூலமாக அல்லவா? அவர் அல்லவா வார்த்தை. ஆகவே அன்பானவர்களை, நமது இருதயங்களை வார்த்தைகளால் நிறைப்போம். இயேசுவினால் நிரம்புவதற்கு ஒரே வழி நமது இருதயங்களில் வார்த்தையை நிரப்புவது. அதுதான் 13வது வசனத்திலே நான் பார்ப்பது. இப்போ 14வது வசனத்திலே என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என்று மணவாட்டி சொல்லுவதாய் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு போனவர்களில் சிலர் அங்கிருக்கின்ற என்கெதி என்கின்ற இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீர்கள். அந்த என்கெடியை பற்றித்தான் இந்த இடம் பேசுகிறது. இந்த என்கெடி, அதை பற்றின விசேஷம் என்னவென்றால், சவக்கடலை அண்டிய அந்த பிரதேசங்களில் அமைந்திருக்கின்றது. அந்த நிலத்தை நீங்கள் பார்த்தால் இஸ்ரவேலுக்கு போனவர்களுக்கு தெரியும். நீங்கள் எரிகோவிலிருந்து இந்த சோதோம் பக்கத்துக்கு அல்லது சோவாஹ் பக்கத்துக்கு அல்லது ஏலாட் பக்கத்துக்கு நீங்கள் அந்த ஹைவே 90 என்று சொல்லுகின்ற அந்த பாதை வழியாய் நீங்கள் போனால், நீங்கள் அப்படியே எரிகோவிலிருந்து போய் அப்படியே கும்ரான் அதை தாண்டி அப்படியே நீங்கள் போகும் பொழுது என்கெடி என்கின்ற ஒரு இடத்துக்கு வருவீர்கள். அந்த இடத்திலே அது முழுக்க பாலை நிலம், வறண்ட காய்ந்த ஒரு பிரதேசம். அந்த பாலை நிலத்திலே, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு பசுஞ்சோலை, ஒரு பாலைவன சோலை இருக்குமா என்பது நம்ப முடியாத ஒன்று. ஆனால் நீங்கள் உள்ளே போனால் அழகான நீர்வீழ்ச்சிகளை பார்ப்பீர்கள். மேலே தொடங்கி அப்படியே நீர்வீழ்ச்சி விழுந்து, அப்புறம் அது ஒரு சின்ன ஒரு ஓடையாய் ஓடி மறுபடி விழுந்து ஒரு 4-5 நீர்வீழ்ச்சிகளை கொண்ட சில
அந்த நீர் தேங்கி நிற்கின்ற அந்த தடாகம் போன்று, ஆனால் வழிந்தோடுகின்ற தூய நீராக அந்த நீர் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் அதிலே நீராடி இருப்பீர்கள். நான் அடிக்கடி அங்கு போவதுண்டு. எனக்கு மிகவும் ஆசையான ஒரு இடம். அப்படியே போய் அந்த தண்ணீரிலே, அந்த அந்த வெப்பமான பாலை நிலத்திலே, அந்த என்கேதி தண்ணீரிலே அப்படியே நீராடுவது என்பது மனதுக்கும் உடம்புக்கும் ஆவிக்கும் ஒரு இன்பமான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு அனுபவம். அந்த என்கேதியிலே மாத்திரமே இருக்கின்ற சில தாவரங்கள் இருக்கின்றன, சில விலங்குகள் கூட இருக்கின்றன. ஐபெக்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒரு பெரிய ரக ஆடு அது இருக்கின்றது, மற்றும் அந்த குழி முசல்கள் அங்கு இருக்கின்றன. இப்படி அழகான ஒரு இடம். சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்த தாவீது என்கேதியிலே போய் அதிக காலம் அங்கு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு வரும் பொழுது தான் அந்த இயற்கை குகைகளில் ஒன்றிலே சவுல் மலஜலாதிக்கும் பொழுது தாவீது அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தும் தாவீது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் சவுலை உயிரோடு விட்டார் என்கின்ற சம்பவமும் நமக்கு வருகிறது. ஆகவே என்கேதி என்பது வேதத்துக்கும் நமக்கும் புதிதான ஒன்று அல்ல. அங்கு திராட்சை தோட்டங்களை கூட அந்த காலத்திலே நட்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த பாலை நிலமாக இருந்தாலும் அந்த என்கேதி பிரதேசத்து மண் மிகவும் செழிப்பானது மற்றும் அங்கு ஏராளமாய் தண்ணீர் கிடைக்கின்றது. ஆகவே அங்கு அவர்கள் திராட்சை தோட்டங்களை கூட நட்டிருந்தார்கள். ஆனால் இங்கு சொல்லப்படுவது என்னவென்றால், என் நேசர் எனக்கு என்கேதியூர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. திராட்சை தோட்டங்கள் உங்களுக்கு தெரியும். திராட்சை தோட்டங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலகின் பல நாடுகளில் இருக்கின்றன. இப்போ அந்த என்கேதியிலே இன்று வரை ஒருவித தாவரம் வளரும். அந்த திராட்சை தோட்டங்களில் அந்த திராட்சை கொடிகளுக்கு இடையில் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு தாவரம் வரும். அந்த தாவரத்துக்கு காஃபேக் என்று பெயர். காஃபேக். அதற்கு இவர்கள் தாவரவியலாளர்கள் லவ்சோனியா ஐபா என்று சொல்வார்கள். இங்கே பாருங்கள், என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராவது தாவரவியலாளர்கள் இருப்பீர்கள் என்றால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். 5ஆம் பாகத்திலும் நான் அந்த நல தைலம் சம்பந்தமான ஒரு அந்த நல தைலத்தை இந்தியாவிலிருந்து எடுப்பார்கள் என்று ஒரு தாவரவியல் பெயர் ஒன்றை சொன்னேன். இப்பொழுதும் பாருங்கள், இந்த கொஃபேகுக்கு நான் ஒரு தாவரவியல் பெயர் சொல்கிறேன், லவ்சோனியா ஐபா. நான் இதை ஒழுங்காய் உச்சரிக்கிறேனா எனக்கு தெரியாது. நான் தவறாய் உச்சரிக்கிறேன் என்றால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். தாவரவியல் என் மண்டைக்கு ஏறவே ஏறாது. ஆனால் என் நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் நீங்கள் யோசிக்கலாம், அதெப்படி சுரேஷ், நீ ஒலிவ மரத்தை பற்றி பிரசங்கம் செய்திருக்கிறாய், பனை மரத்தை பற்றி பிரசங்கம் செய்திருக்கிறாய், அந்த அந்த லீபனோனின் கேதுருவை பற்றி பிரசங்கம் செய்திருக்கின்றாய், இன்னும் எத்தனையோ தாவரங்களை பற்றி பிரசங்கம் செய்திருக்கிறாய். அப்போது தாவரவியல் விவரங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் நீ பயன்படுத்தி இருக்கின்றாய் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். எப்படி தெரியுமா? தாவரவியலாளர்களின் உதவியோடு, அவர்களை நாடி, எனக்கு தெரிந்த தாவரவியலாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா உலகத்திலே, அவர்களிடத்தில் போய் கேட்பேன், இந்த ஒலிவ மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தெரியாதவற்றையும் கண்டுபிடித்து எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். பனை மரத்தை நீதிமான் பனையை போல செழிப்பான். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறது? எனக்கு பனையை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று அவர்கள் மூலமாய் நான் கற்றுக்கொண்டது தான். மற்றும் அந்த ஏலேமுக்கு மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் போகும் பொழுது 70 பேரிச்சம் மரங்கள் இருந்தனவாம். அப்போ நான் யோசித்தேன், ஆயிரக்கணக்கான மக்கள் வெறும் 70 பேரிச்ச மரங்களின் பேரிச்சம் பழங்களால் சாப்பிடுவார்களா? உடனே தாவரவியலாளர்களை நாடி எனக்கு சொல்லுங்களேன், இந்த பேரிச்சம் மரத்துக்கும் 70 என்ற இலக்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று. அப்புறம் என்னை அதிர வைக்கின்ற பதில்கள் வரும். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்கள், தாவரவியலாளர்கள் சொல்லுவார்கள், சுரேஷ் உனக்கு தெரியுமா, பேரிச்ச மரங்களின் வர்க்கங்கள் வகைகள் 70 இருக்கின்றன. அப்படியா? அப்போ 70 மரங்களா அல்லது 70 வகையான மரங்களா என்று அப்புறம் அந்த இடத்துக்கு நேரடியாய் போய் அந்த மரங்களை நான் பார்க்கும் பொழுது அப்பொழுது நான் கவனிக்கிறேன், ஆஹா, இப்போதே 70க்கும் அதிகமான மரங்கள் இருக்கின்றன. ஆனால் சில இடங்களில் இருக்கின்ற அந்த மரங்கள், அந்த ஒரே ஈழமிலே
ஒரு இடத்துல இருக்கின்ற மரங்களும் மற்ற இடங்களில் இருக்கின்ற மரங்களும் வித்தியாசமாக இருக்கின்றன. ஆகவே அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. இன்னும் கொஞ்சம் மேலதிகமான ஆய்வுகளை செய்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு என்னவென்றால், நான் இஸ்ரவேலுக்கு போகும்பொழுது இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பிரசங்கங்களில் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏலிமுக்கு போன பொழுது அவர்கள் அங்கு கண்டது 12 துறவுகளும், அது உண்மை, 12 துறவுகள், 70 பேரிச்ச மரங்கள் இல்லை, 70 விதமான பேரிச்ச மரங்களும் அங்கே இருந்திருக்கின்றன, ஆயிரக்கணக்கான மரங்கள் என்று. பனை மரத்தை குறித்து, சகேயு ஏரிய காட்டத்தி மரத்தை குறித்து, ஒலிவ மரத்தை குறித்து, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், அது இது என்று சொல்லும் பொழுது, அன்பானவர்களை, எனக்கு தாவரவியலையே வராது, தெரியாது. தாவரவியலாளர்களின் உதவியோடு நான் என்னுடைய பிரசங்கங்களை அமைத்திருக்கிறேன். அப்படி அல்லவா இருக்க வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். எனக்கு தெரியாத எத்தனை ஆயிரம் விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அந்த வகையில் நான் தாவரவியல் பெயரை உச்சரிக்கிறேன். இது பிழையாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் அதில் அந்த கொஃபேக் என்று நான் சொல்லுகிற அந்த எபிரேய உச்சரிப்பு அது சரி. இந்த பொட்டானிக்கல் டெர்மினாலஜி இதுதான் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் இந்த தாவரத்துக்கு 2 தன்மை உண்டு, மையும் நறுமணமும் உண்டு. ஏன் மறு தோன்றி, தமிழில் என்ன சொல்லியிருக்கிறது? மறுதோன்றி பூங்கொத்து. இப்போ இந்த தமிழில் வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் மறுதோன்றி என்று சொல்லுகிறார்கள். எனக்கு மறுதோன்றி தெரியும், மறுதோன்றி தாவரம் எனக்கு தெரியும். மறுதோண்டி சின்ன காலத்திலே மறுதோண்டி எனக்கும் போட்டு விடுவார்கள், கையிலே போட்டு விடுவார்கள். நான் வேறு மதத்தில் இருந்தபடினால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கவில்லை. அந்த மறுதோன்றியை நான் போட்டிருக்கிறேன், அந்த தாவரத்தை பார்த்திருக்கிறேன். அதை அவர்கள் நசுக்கி இடித்து அந்த மருதானியை அவர்கள் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தாவரம் அல்ல இங்கே வருகிற தாவரம். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஏன் தமிழிலே மறுதோன்றி என்று போட்டிருக்கிறார்கள் என்றால், நான் நினைக்கிறேன், ஜிகன்பார்டாக இருக்கட்டும், அதை மறுபரிசீலனை செய்த ஸ்ரீ ஆறுமுக நாவலராக இருக்கட்டும், இந்த சொல்லை இங்கு அனுமதித்த காரணம் அந்த தாவரம் கொஃபேக் என்கின்ற அந்த தாவரம் இப்படி உடம்பிலே, கையிலே மாத்திரமல்ல, இந்த கண் புருவம் இருக்கிறதே பெண்கள், இந்த கண் புருவங்களுக்கு மேலே, கன்னங்களிலே, இந்த இடத்திலே, அப்புறம் இந்த கழுத்திலே, அப்புறம் இந்த கையிலே பின்னங்கை, உள்ளங்கை, அப்புறம் இந்த இடங்களிலே எல்லாம், அது மாத்திரமல்ல, இந்த வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி தெரிகின்ற சில பிரதேசங்களிலே இந்த தாவரத்தின் மையை வைத்து அலங்கரித்து கொள்ளுவார்கள். இது ஒரு அலங்கார பொருள் மாத்திரமல்ல, இது ஒரு வாசனை. எப்படிப்பட்ட வாசனை? இந்த சாதாரண அந்த மற்ற நல தைலமாக இருக்கட்டும், மற்ற வாசனை திரவியங்களை போல வெளி வாசனை மாத்திரமல்ல, அந்த கையிலே போட்டுவிட்டால் அந்த வாசனை அதிக நாட்களுக்கு அப்படியே இருக்கும். குளித்தாலும் கழுவினாலும் என்ன செய்தாலும் அந்த தாவரத்தினுடைய நறுமணம் வெகு அதிகமாக வியாபிக்காது. அந்த நல்ல தைலம் போட்டால் ஞாபகம் இருக்கிறதா, மரியாள் யோவான் 12 மரியாள் அந்த நல்ல தைலத்தை போட்டவுடன் அங்கு முழுக்க அந்த வீடு முழுக்க கமகமென்று நறுமணத்தால் நிறைந்தது. அப்படி அல்ல. ஆனால் இவர்கள் அதை போட்டு கொண்டவுடன் அந்த பெண்கள் அவர்களுடைய கையை முகர்ந்து அவர்களுக்கு பார்க்கலாம். எப்பொழுதுமே அந்த மனம் அதிக நாட்களுக்கு இருக்கும். அது சில நேரம் நான் இதை அனுபவத்தில் சொல்லவில்லை, ஒருவர் எனக்கு சொன்னதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவர் சொன்னார், அந்த பெண்களின் கையிலேயோ உடம்பிலேயோ முகத்திலேயோ இந்த கொஃபேக் மூலமாக அவர்கள் அந்த அலங்காரத்தை பண்ணிக்கொண்டால் ரொம்ப நாட்களுக்கு அழியாமல் இருக்குமா, கிட்டத்தட்ட மருதாணி போல. அப்படி மறையாமல் இருக்கும் வரை அதனுடைய நறுமணமும் தோலோடு இருக்குமா. அது எந்த அளவுக்கு உண்மையோ எனக்கு தெரியாது, உண்மையாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் எனக்கு எங்கேதி ஒரு திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. வாவ்! அதாவது என் மணவாளன், என் ராஜா, என் இயேசு சபையாகிய எனக்கு அலங்காரமானவராயும் வாசனை வீசுகின்றவராயும் இருக்கிறார். பாருங்கள், முதல் 2 வசனங்களிலே 12வது வசனத்திலே நானும் என் மணவாளனும்
இருக்கின்ற அந்த இடத்தை அப்படியே வாசனையால் நான் நிரப்புவேன், நளதைலம். 13வது வசனம், அவர் என் இருதயத்துக்குள் நடுவில் இருக்கின்றபடினால் நான் அவரை நறுமணப்படுத்துவேன், அவரை நறுமணப்படுத்துவேன். 14வது வசனம், அவர் கொஃபேக் தாவரத்தை போல என்னை நறுமணம் ஆக்குகின்றார். பார்த்தீர்களா, இந்த 3 வசனங்களிலும் வருகின்ற நறுமணம் நானும் இயேசுவும் இருக்கின்ற அந்த இடமே கம்ம கம்மவென மனம் வீசும். நான் அவரை வாசனைப்படுத்துவேன், அவர் என்னை வாசனைப்படுத்துவார். எவ்வளவு அழகு பார்த்தீர்களா? இதை இந்த மணவாட்டி சொல்லுகிறாள். அதற்கு பிரதி உத்தரமாக மணவாளனாகிய இயேசு 15வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். ஏன் என் ரூபவதி என்று 2 முறை வர வேண்டும்? 2 காரணங்கள். ஒன்று, இது பாடல் அல்லவா, பாடல். அப்போ பாடலிலே சில விஷயங்கள் 2 தடவை வருவது அந்த தாள நயத்தை சம்பூர்ணப்படுத்த வர வேண்டும், அப்படித்தானே? சில நேரம் பாடல்களை ஏற்றும் பொழுது, இப்போ நானும் பாடலை பாடுகின்ற ஒருவன் என்றபடினால் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது தெரியுமா இருக்கும். நீங்கள் பாடகராக இருக்க தேவையில்லை. பாடகர்கள் அநேகமாயிரம் பேர் இருக்கின்றீர்கள். ரசிகர்களுக்கே தெரியும், பாடல் கேட்கின்றவர்களுக்கே தெரியும். சில நேரம் ஒரே சொல்லை 2 தடவை சொல்ல வேண்டி வரும். ஒன்று, அந்த ராகத்துக்கு ஏற்ப அதை அமைப்பதற்கு, அடுத்தது அதை உறுதியாய் சொல்லுவதற்கு. பாருங்கள், இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி பேசும் பொழுது மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லாமல் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். அப்படி அந்த 2 தடவை சொல்லுவது ஒரு விஷயத்தை மேலதிகமாய் உறுதிப்படுத்துவதை காண்பிக்கும். அத்தோடு அந்த பாடலுக்கு சரியான அந்த தாளத்தில் அமர வைப்பதற்கு அது பயன்படுத்தப்படும். ஆகவே இங்கே சொல்லுகிறார், என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி. என்ன, நீ அழகானவள், நீ அழகானவள். அன்றைக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேலை பார்த்து, எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து சபை சொல்லுகிறது, நான் கருப்பு தான், நான் புறஜாதியிலிருந்து வந்தவள் தான், ஆனால் அழகாக இருக்கிறேன். இப்போ மணவாளன் சொல்லுகிறார், ஆம் சபையே, நீ அழகானவள், நீ ரூபவதி, நீ மிகவும் அழகானவள். உன் கண்கள் புறா கண்கள். ஏன் புறா? புறா தான் என்றைக்குமே சமாதானத்துக்கு அடையாளம். கபடற்ற தன்மை, சமாதானம், கபடற்ற தன்மை, பரிசுத்தம். கண்களை பாருங்கள். கோபம், நம்முடைய உடம்பிலே கோபம் வெளிக்காட்டப்படும் இடம் எது? கண்கள். வாய் கோபத்தால் திட்டும், அது வேறு. ஆனால் வாயை திறந்து திட்டும் வரை இந்த நபர் கோபத்தில் இருக்கிறாரா என்று தெரியாது. ஆனால் கண்களை பார்த்தால் தெரியும். அந்த முறைத்து பார்க்கும் பொழுது, ஆஹா, கோபம், அப்படி கோபத்தால் கண்கள் சிவந்தன, கோபத்தால் கண்கள் விரிந்தன, கண்கள் அப்படி பெரிதாயின. கண்கள் தான் கோபத்தை காட்டும். அதே மாதிரி கண்கள் இருக்கின்றனால பயங்கரமான ஒரு அங்கம் தான் கண்கள். கண்களிலே தான் இச்சை அதிகமாக இருக்கிறது. நாம் பார்க்கின்ற பார்வை, புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், உன் கண்கள் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நோண்டி போட்டு விடு. அப்போ இங்கே சபையை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிறார், உன் கண்கள் புறா கண்கள். புறா கண்கள் என்றால் என்ன? உன் கண்களில் நான் கோபத்தை காணவில்லை, சமாதானத்தை காண்கிறேன். உன் கண்களில் நான் இச்சையை காணவில்லை, பரிசுத்தத்தை காணுகிறேன். உன் கண்களில் நான் சண்டையை காணவில்லை, நான் ஐக்கியத்தை, பொறுமையை, அழகை காணுகிறேன். புறா யாரையாவது தாக்குமா? யாரையாவது புறா துரத்துமா? புறா என்பது மிகவும் ஒரு அஹிம்சையான பறவை, ஒரு அப்பாவியான பறவை, ஒரு அழகான பறவை. அந்த புறா கண்கள் உன்னுடைய கண்கள் என்று மணவாளன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, மணவாளன் சபையை குறித்து வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்பை பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு சபையை விரும்புகிறார். இப்போ திருமணம் செய்தவர்கள் இருக்கின்றோம்.
திருமணம் செய்யும் பொழுது எப்படிப்பட்டவரை நீங்கள் திருமணம் செய்ய விரும்புவீர்கள் தெரியுமா? உண்மைதான், ஒரு ஆணை விட எல்லா விதத்திலும் பெண் வித்தியாசமானவள், அவளை விட ஒரு ஆண் வித்தியாசமானவன், எல்லாம் ஒன்றுதான். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது இரு மனம் ஒரு மனமாவது தான் திருமணம். அப்படித்தானே சொல்வார்கள். இது சுரேஷ் உருவாக்குவதல்ல, எங்கோ கேட்டது. இரு மனம் ஒரு மனமாவது தான் திருமணம். அப்போ என்ன விரும்புவோம்? எனக்குள்ளே ஏதாவது நல்ல கொள்கைகள், குணங்கள் இருந்தால் அந்த குணம் என் மனைவிக்கு இல்லாவிட்டால் அவள் அந்த குணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். என் மனைவியினிடத்தில் சில நல்ல குணங்கள் இருக்கின்றனவென்றால், என்னிடத்தில் அவை இல்லை என்றால் அவளிடத்திலிருந்து அந்த குணம் எனக்கு வர வேண்டும். இப்போ என் தனிப்பட்ட ரீதியாக சுரேஷ், மர்சி, என்னையும் என் மனைவியும் நீங்கள் எடுத்து பார்த்தால், நான் கொடுப்பதில் கஞ்சன். ஆரம்ப காலத்தில் இருந்தே நான் கொடுப்பதில் கஞ்சன். நான் ரொம்ப வசதியாய் வாழ்ந்தவன். திருமணத்துக்கு முன்பு நான் உலகத்திலே நான் ஊழியத்துக்கு வர முன்பு நான் பாடகனாய் இருந்த காலத்தில், நான் நல்ல உயர் தொழில் செய்து வந்த காலத்தில், நிறைய சம்பாதித்த காலத்தில் நான் பயங்கர கஞ்சன். ஆனால் என் மனைவி ஒரு கொடுக்கின்றவளாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கின்றாள். அவளுடைய அந்த நல்ல குணம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஆண்டவர் என்னை ஒரு கொடுக்கிற மனிதனாக மாற்றியிருக்கிறார். அதுபோல் என்னில் இருக்கின்ற சில நல்ல குணங்கள் கொஞ்சம் தான் இருந்திருக்கின்றன. அவற்றில் பலவற்றை எனது மனைவி எடுத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, திருமணத்தின் போது ஒருவருக்கில்லாத நல்ல குணம் இன்னொருவருக்கும், அவருக்கில்லாத நல்ல குணம் இன்னொருவருக்கும் இருந்தால் அதை ஒருவருக்கொருவர் அவரிடத்திலிருந்து இவர் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரு மனங்கள் ஒரு மனமாக வேண்டும். அப்படி அல்லவா? நமது மணவாளன் யார்? சமாதான பிரபு. சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபுவின் மணவாட்டியாய் வந்திருக்கின்ற சபை எவ்வளவு சமாதானம் உள்ள ஒரு சபையாய் இருக்க வேண்டும். நமக்கு இருதயத்தில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் மாத்திரமல்ல, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பாக்கிய வசனங்களில் ஒன்று. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5 பார்க்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்ற ஒரு கட்டளையை பார்க்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்கள் யாரோடாவது சமாதானம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சமாதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கோபங்களை விட்டுவிடுங்கள், திட்டுவதை விட்டுவிடுங்கள், பழி வாங்குதலை விட்டுவிடுங்கள். அவன் எனக்கு இதை செய்து விட்டான், இரு நான் உனக்கு செய்து காட்டுகிறேன். வேண்டாம், பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சபையே, புறா கண்களை உடையவர்களாயிருப்போம். நமது கண்களில் கோபம் தெறிக்க வேண்டாம், அனல் தெறிக்க வேண்டாம், மூர்க்கம் தெறிக்க வேண்டாம். சமாதானமாயிருப்போம். அது மாத்திரமல்ல, சபையே, இச்சையாகாது. அதிக ஆசை இச்சையாய் மாறும். இச்சை என்று சொல்லும் பொழுது அது பாலியல் இச்சை மாத்திரமல்ல, ஒரு பெண்ணை ஒரு ஆணை இச்சையோடு பார்ப்பது மாத்திரமல்ல. இப்போ நல்ல பெரிய வீடுகளையாக இருக்கட்டும், வாகனங்களையாக இருக்கட்டும், வசதிகளாக இருக்கட்டும், வேறு நாடுகளில் வாழுகின்ற ஆசைகளாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், எதையுமே இச்சையோடு பார்க்காத ஒரு கண் நமக்கு இருக்க வேண்டும். இப்படித்தான் சபையே உன் கண் இருக்கின்றது என்று மணவாளன் சொல்லுகிறார். அதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்போம். இதுதான் 15வது வசனம். சரி அன்பானவர்களே, அடுத்த பகுதியில் நான் 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசித்து கற்றுக் கொடுத்து 1வது அதிகாரத்தை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.